ஸ்க்ரீனிங் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து தெரியாது. ஸோ அதனால் ஸ்க்ரீனிங் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலே சில பேஷண்ட்ஸ் வந்து முதல்ல பயப்படுவாங்க. ஸோ நீங்கள் அவங்கள எப்படி ஸ்க்ரீனிங்க்கு அவங்கள தயார்படுத்துறீங்க? ஸ்க்ரீனிங் ஆக்சுவலி என்னன்னா அது ஒரு ஃபேன்சி வேர்ட் அவ்வளோதான். பட் ஸ்க்ரீனிங் பேசிக்லி மீன்ஸ் ரெகுலர் ஹெல்த் செக்அப்ஸ். ஓகே. இப்போ வருஷத்தில் ஒரு வாட்டி நாங்கள் போயிட்டு பிளட் டெஸ்ட், செஸ்ட் எக்ஸ்ரே அதெல்லாம் பண்ணுறோம் இல்லையா? இட்ஸ் த சேம் திங். ஸோ கேன்சர் ஸ்க்ரீனிங்னா கேன்சர் இருக்கிற அந்த அந்த ஆர்கனுக்கு இருக்கிற சில டெஸ்ட்டு நாங்கள் பண்ணணும். தட்ஸ் ஆல். ஸோ நீங்கள் மார்பக ஸ்க்ரீனிங் பார்த்தீங்கன்னா மேமோகிராம் பண்ணணும். அண்ட் வேற கோலோரெக்டல் ஸ்க்ரீனிங்னா கொலோனோஸ்கோப்பி. ஆனால் அதுக்கான இருக்கிற க்ரைட்டீரியா இருக்குது. லைக் ஓவர் சர்டன் ஏஜ் குரூப், சர்டன் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அதெல்லாம் இருந்துச்சுன்னா அக்கார்டிங்லி வி அட்வைஸ் தெம் சர்டன் டெஸ்ட் ஃபார் ஸ்க்ரீனிங். பட் ஸ்க்ரீனிங்னு கேட்ட உடனே பயப்படக்கூடாது. பிகாஸ் இட்ஸ் ஜஸ்ட் அ ஃபேன்சி வேர்ட். ஆனால் வாட் இட் மீன்ஸ் இஸ் ரெகுலர் ஹெல்த் செக். அண்ட் ரெகுலர் ஹெல்த் செக் பண்ணோன்னா என்ன அட்வான்டேஜ்? நாங்கள் அந்த நோயை சீக்கிரமாக கண்டுபிடிக்கலாம். சீக்கிரமாக நாங்கள் கண்டுபிடிச்சோன்னா அதோட அட்வான்டேஜஸ் இருக்குது ஃபார் ட்ரீட்மெண்ட் எட்ஸெட்ரா. அதே மாதிரி மார்பக புற்றுநோய் பொறுத்த வரைக்கும் செல்ஃப் எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மெடிக்கல் டேர்ம்ஸில் சொல்லணும் அப்படின்னா டாக்டர்ஸ் வந்து சொல்லுவாங்க உங்களோட கையும் உங்களோட பிரெஸ்ட்டும் வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த செல்ஃப் எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம்? எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி அதை பண்ணிக்கணும்? எப்படி பண்ணிக்கணும்? கரெக்டாக எந்த டைமில் அதை பண்ணணும்? ஸோ அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக நீங்கள் சொல்லுங்கள். பிரெஸ்ட் செல்ஃப் எக்ஸாமினேஷன் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப முக்கியம். இது பற்றி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. பட் தே திங்க் இட்ஸ் சச் அ போரிங் டெஸ்ட், எவ்ரி மந்த் நான் எப்படி செக் பண்ணுறதுன்னு தே டோன்ட் டூ இட். பட் I'll tell you இன்னைக்கு why it is so important. இப்போது நாங்கள் பிரெஸ்ட் கேன்சர் ஸ்க்ரீனிங் பற்றி பேசணும். இந்த ஹெல்த் செக்கு, இந்த கேன்சரோட செக் பண்ணுற டெஸ்ட் எல்லாம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி மட்டும் பண்ணுவோம். சப்போஸ் இன்னைக்கு அவங்க செக் பண்ணாங்க, எல்லாமே நார்மலாக இருக்குது. பட் ஹவு டு யூ நோ தட் இந்த இருக்கிற 1 இயரில் புதுசாக ஒன்றுமே வரலன்னு? பிகாஸ் த நெக்ஸ்ட் டெஸ்ட் வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த நடுவில் அவங்க செக் பண்ணணும்னா பிரெஸ்ட் செல்ஃப் எக்ஸாமினேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. அண்ட் இது எப்படி பண்ணுறதுன்னா மந்த் ஆன் மந்த், ஒன்ஸ் இன் அ மந்த் பண்ணணும். ஸோ யாருக்கு மந்த்லி பீரியட் வருது, த பெஸ்ட் டைம் டு டூ இட் இஸ் பீரியட் முடிஞ்சு ஒரு வாரத்துக்கு அப்புறம் அவங்க செக் பண்ணணும். ஏன்னா அப்போது ஹார்மோனல் லெவல்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ பிரெஸ்ட் வந்துட்டு சப்பிளாக இருக்கும். ஸோ எக்ஸாமினேஷன் பண்ணுறது வில் பி ஈஸியர். ஓகே. So that has to be done once a month, 1 week after period gets over. இப்போ யாருக்கு பீரியட் வரல, தே மெனோபாஸ், அவங்க வந்துட்டு ஏதாவது ஒரு டேட் செலக்ட் பண்ணி வைக்கலாம். ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் மார்ச், ஏப்ரல் எட்ஸெட்ரா. அந்த டேல தே ஹேவ் டு மார்க் இட் ஆன் த கேலண்டர். தே கேன் ஜஸ்ட் எக்ஸாமின் தெம்செல்வ்ஸ். வாட் இஸ் த பாயிண்ட்? இதோட த எய்ம் ஆஃப் திஸ் இஸ், நாங்கள் மந்த் ஆன் மந்த் நாங்கள் வந்துட்டு நம்ம உடம்பை செக் பண்ணோன்னா நம்ம உடம்புல என்னென்ன இருக்குது, எங்கே லம்ப்ஸ் இருக்குது, எங்கே இது இருக்குது, நம்மளுக்கு நார்மலாக எப்படி இருக்குது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இது விட்டு வேறு புதுசாக ஏதாவது வந்துச்சு, புதுசாக சேஞ்ச், இங்கே ஸ்கின் கொஞ்சம் பக்கர்டாக இருக்குது, இது நிப்பிள் உள்ளே போயிருக்குன்னா we know that something abnormal is happening. ஸோ உடனே நீங்கள் போயிட்டு டாக்டரை பார்க்கலாம். Now another reason இது ஏன் ரொம்ப முக்கியம்னா, நீங்கள் ஆஸ் பர் இன்டர்நேஷ்னல் ஸ்க்ரீனிங் கைட்லைன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரெஸ்ட் கேன்சர் ஸ்க்ரீனிங் பெண்களுக்கு 40 வயசுக்கு அப்புறம் தான் நாங்கள் பண்ணுறோம். லைக் மேமோகிராம் எட்ஸெட்ரா. ஓகே. வாட் அபவுட் விமன் பிஃபோர் தி ஏஜ் ஆஃப் 40? ஏன்னா நம்ம நாட்டில் வந்துட்டு நிறைய பேருக்கு 30ஸ்லேயே வருது, 20ஸ்லேயும் வருது, எஸ்பெஷலி தோஸ் வித் ஜெனட்டிக் ஹிஸ்ட்ரி அண்ட் ஆல் ஆஃப் தட். ஸோ அந்த வயசில் அவங்க வந்துட்டு செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் பண்ணணும் ஒன்ஸ் அ மந்த். அண்ட் அஃப்கோர்ஸ் ஒன்ஸ் அ இயர் அவங்க போயிட்டு அவங்களோட டாக்டரை பார்க்கணும் ஃபார் அ கிளினிக்கல் எக்ஸாம். அண்ட் அந்த டாக்டர் வந்துட்டு அந்த டயத்தில் மேபி ஒரு அல்ட்ராசவுண்டாக ஏதாவது எம்ஆர்ஐயா ஏதாவது கேட்கலாம். தே ஹாவ் டு டூ தட் டெஸ்ட். How you do a self breast examination? இது வந்துட்டு there are 2 steps. ஒன்று வந்துட்டு observe the breast. Okay, so you have to look into the mirror, look at both your breasts, and அது நீங்கள் நோட்டீஸ் பண்ணணும் என்ன சைஸில் இருக்குது, இஸ் ஒன் breast bigger than the other, என்ன லெவலில் இருக்குது, ரொம்ப ட்ரூப்பிங்காக இருக்கா, நிப்பிள்ஸ் எப்படி இருக்குது. ஏன்னா சில பேருக்கு வந்துட்டு ஃப்ரம் அ யங் ஏஜ் நிப்பிள்ஸ் உள்ள புல்லாக இருக்கணும். ஸோ அப்படி இருக்குன்னா தென் தட் இஸ் தேர் நார்மல். தட் டசன்ட் மீன் தட்ஸ் abnormal. ரெண்டாவது வந்துட்டு சில பேருக்கு மேபி டியூரிங் சைல்ட் பேரிங் இல்லைன்னா அதுக்கு முன்னாடி இன்ஃபெக்ஷன் ஏதாவது ஆயிருக்கும். ஸோ அந்த இன்ஃபெக்ஷன்னால அகைன் நிப்பிள் வில் கெட் புல்ட் இன்சைட். அகைன் அது வந்துட்டு அவங்களோடது நார்மல். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் அப்சர்வேஷன்.
பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஸோ அகெயின் இஃப் தெர் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட், எங்கேயாவது ரெட்னஸாக இருக்குது, அந்த PDO போதோராஜ் அப்பியரன்ஸ் இருக்குன்னா அகெயின் தே ஹாவ் டு கம் இன், யூனோ தே கேன் கோ சி தேர் டாக்டர். ரெண்டாவது வந்துட்டு பால்பேஷன்னா தொட்டு பார்க்கணும். ஓகே. ஸோ தொட்டு பார்க்குறதுனா த மோஸ்ட் காமன் மிஸ்டேக் எல்லாருமே வந்துட்டு சொல்லுவாங்க என்கிட்ட, மேடம் எல்லாமே தொட்டு பார்த்தா ஒரே மாதிரி இருக்குது, கட்டி கட்டியாக இருக்குன்னு. பட் தட் இஸ் பிகாஸ் தேர் எக்ஸாமினிங் த பிரெஸ்ட் லைக் திஸ். ஓகே. இப்படி நீங்கள் எக்ஸாமின் நீங்க பண்ணீங்கன்னா எல்லாமே கட்டி கட்டி மாதிரி தான் இருக்கும். ஸோ தி அதர் திங் தட் தே டூ இஸ் இப்படி பார்ப்பாங்க. அகேன் திஸ் இஸ் ராங். ஏன்னா இந்த போர்ஷன் வந்துட்டு சென்சிட்டிவிட்டி அவ்வளோ சென்சிட்டிவிட்டி கிடையாது. ஓகே. ஸோ ஹவு ஒன் ஹேஸ் டு எக்ஸாமின் themselves is using these 3 fingers. ஓகே. thumb யூஸ் பண்ணக்கூடாது, இது யூஸ் பண்ணக்கூடாது, லைக் how you take an oath. ஓகே. ஸோ இந்த 3 விரலோட இந்த பேட்ஸ் இந்த பாகம் மட்டும் யூஸ் பண்ணி நாங்கள் எக்ஸாமின் பண்ணணும். லைக் திஸ் தேய்ச்சி பார்க்கணும் இப்படி. ஓகே. ஸோ இப்படி நாங்கள் தேய்ச்சி பார்த்தோன்னா அந்த பிரெஸ்ட் டிஷ்யூவை we are pushing it against the rib. ஸோ அதுக்கு அடியில் ஏதாவது லம்ப், ஏதாவது கட்டி, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாஸ் மாதிரி இருந்துச்சுன்னா they may get to know, they may understand. ஓகே. ஸோ இது வந்துட்டு மந்த் ஆன் மந்த் பண்ணணும். பிகாஸ் சில பேருக்கு அந்த பீரியடுக்கு நடுவில் ஒரு யூனோ கொஞ்சம் பல்கினஸ் இருக்கும், இது இருக்கும், டஸ் நாட் மீன் தட்ஸ் அ கேன்சர். ஸோ மந்த் ஆன் மந்த் பண்ணாங்கன்னா தே வில் நோ வாட் இஸ் தேர் நார்மல். ஸோ அப்படி ஏதாவது அப்நார்மலாக வந்துச்சுன்னா தே கேன் கெட் இட் ஷோன். ஸோ இந்த செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் வந்துட்டு they have to do it in 2 positions. One is sitting position, ரெண்டாவது வந்துட்டு when they are lying down. Okay. So when they are going to sleep. So ஒரு வாட்டி லைக் குளிக்கும்போது இல்லைன்னா டிவி பார்க்கும்போது ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம், அப்புறம் படுக்க போகும்போது ஒரு வாட்டி செக் பண்ணணும். ஏன்னா சேஞ்ச் இன் பொசிஷனில் வந்துட்டு சில சமயம் அந்த லம்ப் எல்லாமே இட் மே பிகம் மோர் ப்ராமினென்ட். ஸோ இப்போ ஒரு பேஷண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப அவங்களுக்கு பிரஸ்ட் கேன்சர் வர்றதுக்கான அந்த வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்குது? அட் த சேம் டைம் இந்த பிரஸ்ட் கேன்சர் அப்படிங்கிறது அவங்களோட லைஃப் ஸ்பேனை பாதிக்குமா? இட் டிபெண்ட்ஸ். பேஷண்ட்ஸ் வந்துட்டு நாங்கள் எந்த ஸ்டேஜில் கண்டுபிடிச்சிருக்கோன்னு, ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜில் கண்டுபிடிச்சிருக்கோன்னா டெஃபினெட்லி லைஃப் ஸ்பேன் கொஞ்சம் கட் ஷார்ட்டாக தான் இருக்கும். பட் அண்ட் ஆஃப்கோர்ஸ் எவ்வளோ அக்ரெசிவாக இருக்குது. ஸோ சில பேருக்கு தே மே ஹாவ் வெரி வெரி அக்ரெசிவ் டைப் ஆஃப் கேன்சர்ஸ். அகெயின் அது வந்துட்டு அக்ரெசிவான கேன்சர் அண்ட் ஸ்டேஜ் 4 எல்லா ஆர்கன்ஸ்லேயும் அஃபெக்ட் ஆகிருக்குன்னா டெஃபினெட்லி இட் மே அஃபெக்ட் த லைஃப் ஸ்பேன் அ பிட். பட் ஜென்ரலி பிரெஸ்ட் கேன்சர் இஸ் க்யூரபிள். ஓகே. ஓகே, அதுக்கு தான் நாங்கள் சீக்கிரமாக கண்டுபிடிக்கணும். அண்ட் அது வந்துட்டு ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச அப்புறம் மறுபடியும் வர வாய்ப்பு இருக்கா இல்லையா, அகெயின் டிபெண்ட்ஸ் ஆன் என்ன ஸ்டேஜில் கண்டுபிடிச்சிருக்கோம், டியூமரோட சைஸ் என்ன, எத்தனை நெறிக்கட்டி இன்வால்வ் ஆகிருக்கு, அந்த டியூமரோட கிரேட் என்ன, அப்புறம் அந்த டியூமரோட பயாலஜி, கேரக்டர், ஐடென்டிட்டி என்ன. ஸோ அதுக்கான நாங்கள் சில ஸ்பெஷல் டெஸ்ட் பண்ணுவோம், ஹார்மோன் ரிசெப்டர் டெஸ்ட், HER2 டெஸ்ட். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துட்டு we decide that இந்த scientifically அதுக்கு the word we use is prognosis. Okay. So இந்த பேஷண்ட்டோட prognosis என்ன, survival எப்படின்னு. But generally I'm happy that நான் வந்துட்டு breast cancer specialist ஆயிருக்கேன் because the news that I give patients is always good. Okay. ஏன்னா முன்னாடியெல்லாம் breast cancerக்கு இருக்கிற survival வந்துட்டு less than 20%, less than 10%. மீன்ஸ் ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் 10% patients தான் survival இருக்கும். பட் இன்னைக்கு it's very good. The results are 90% and more. Okay. So 5 வருஷத்துக்கு அப்புறம் 90-95% of the patients will be alive and doing very well in life.